சாயிரம். பிறர் ரசிக்க ரசிக்க வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நம் மனம் நம்மை ரசிக்க ரசிக்க வாழ்வதுதான் மகிழ்ச்சியை தரும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தையே, வரும் பௌர்ணமியில் உன்னுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். ஆம் குழந்தையே, உன் அப்பாவின் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. இதை நீ கேட்காமல் போக மாட்டாய் என்று உன் அப்பா நினைத்து கொண்டிருக்கிறேன். சரிதானே என் குழந்தையே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். உன்னால் முடியுமா, நம்மால் முடியுமா என்பது தோல்விக்கு முன் வரக்கூடிய தயக்கம். ஆம் குழந்தையே, தோல்விக்கு முன்பாக வரக்கூடிய தயக்கம்தான் அது. உன்னால் முடியும், முடித்தே தீருவேன் என்பதுதான், அப்படி நினைப்பதுதான் வெற்றிக்கான துவக்கம். உனது சக்தி என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது கூட மிகப்பெரிய தோல்விதான் என் பிள்ளையே. எப்பொழுதுமே அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறையேனும் நேரில் சந்திப்பது மிக மிக நல்லது. சூழ்நிலைகளுக்கு பயந்து உன்னுடைய கனவுகளை மாற்றிவிடாதே என் பிள்ளையே. கனவுகளை நிஜமாக்கி உன் சூழ்நிலைகளை மாற்ற பழகு. நீ ஒருவனை குற்றப்படுத்த விரல் நீட்டும் பொழுது, உன் விரலை நீட்டும் பொழுது உன்னையும் விரல் நீட்டி குற்றப்படுத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை முதலில் நினைவில் வைத்துக்கொள். ஆம் குழந்தையே, உன்னை குறை கூறவும் இந்த உலகத்தில் ஒருவன் இருக்கிறான் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. தொட முடியாத இடத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் கூட தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். அனைத்தையும் சாதித்து காட்டும் வல்லமை உன்னிடம் இருக்கிறது. 1000 சந்தோஷங்கள் ஒரு வேதனையை போக்குவதே இல்லை. ஆம் குழந்தையே, 1000 சந்தோஷங்கள் ஒரு வேதனையை போக்குவதே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வேதனை அனைத்து சந்தோஷங்களையும் அழித்துவிடும் என் குழந்தையே. அதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டே இருப்பதை விட உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக் கொள்வது மிக மிக சிறந்தது. வெற்றியாளர்கள் என்பவர்கள் வித்தியாசமான செயல்களை செய்பவர்கள் அல்ல என் குழந்தையே. செய்யும் செயல்களில் வித்தியாசங்களை காட்டுபவர்கள்தான் வெற்றியாளர்களாகவே இருப்பார்கள். காயமில்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றிகளை காண முடியாது என் பிள்ளையே. எது நடந்தாலும் கவலைப்படாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்திற்குமே ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நடப்பது எல்லாமே நன்மைக்கே. வலி இல்லாமல் வெற்றி இல்லை என் குழந்தையே. வழிகளை அனைத்தையுமே நீ சந்தித்து விட்டாய். இனி எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும் நேரத்தில் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கிறாய். நான் கூறும் வாக்கு எப்பொழுதுமே பொய்த்ததே இல்லை. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே? உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம் சாயிராம். எது நடந்தாலும் கவலைப்படாமல் இருக்கலாம். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஊரெங்கிலும் உள்ள கோவில்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு ஊருக்கு கடைசியாக வந்து சேர்ந்தார் ஒரு துறவி. அந்த துறவியின் புகழ் எல்லா ஊரிலும் பரவி இருந்தது. அவர் எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த மக்களுக்கு நல்ல நல்ல உபதேசங்களையும் ஆசிர்வாதங்களையும் வழங்குவதுதான் அவருடைய வேலையாகவே இருந்து வந்தது. அதே போல அந்த ஊருக்கும் விஜயம் செய்த அந்த துறவி அந்த ஊரில் இருக்கும் கோவிலில் இறைவனை தரிசித்துவிட்டு ஒரு மரத்தடி நிழலில் உட்கார்ந்திருந்தார். நம் ஊருக்கு இந்த துறவி வந்திருக்கிறாரா என்ற செய்தியை அறிந்த அந்த ஊர் மக்கள் அனைவருமே கூட்டம் கூட்டமாக வந்து அவருடைய உபதேசங்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த துறவியை பார்க்க ஒரு இளைஞன் வந்தான். அவரை வணங்கிவிட்டு,
துறவியரே, நான் எப்பொழுதுமே என் வாழ்வில் எனக்கு எதிர்மறை எண்ணம்தான் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. நான் கவலையோடே எப்பொழுதும் இருக்கும்படி என்னுடைய மனநிலைமை இருக்கிறது. அதே போல எந்த முடிவையும் என்னால் சரிவர எடுக்கவே முடியவில்லை. ஏதாவது முடிவு எடுத்தால் தவறாக முடிந்துவிடுமோ அல்லது தவறாக நடந்துவிடுமோ என்ற குழப்பம் என் மனதில் அதிகமாக இருக்கிறது துறவி என்று அந்த இளைஞன் அந்த துறவியிடம் கூறினானாம். அதே போல ஏதாவது சிறிய தவறு நடந்துவிட்டாலும் கூட அதிலிருந்து என்னால் வெளிவரவே முடியவில்லை, மீண்டே வர முடியவில்லை. என்னை எப்படி இந்த விஷயத்திலிருந்து மாற்றுவது என்பதற்கான உதவியை தாங்கள்தான் செய்ய வேண்டும் என்று அந்த இளைஞன் அந்த துறவியரை கேட்டுக்கொண்டானாம். இதை அனைத்தையும் கேட்ட அந்த துறவிக்கு இளைஞனின் பிரச்சனை என்ன என்பதை மிக மிக தெளிவாக புரிந்து கொண்டாராம் துறவி. பின்பு அந்த இளைஞனை பார்த்து, மகனே, உன்னுடைய பிரச்சனையை நான் தீர்க்கிறேன். உன்னுடைய கவலைகள் அனைத்தும் தீர வேண்டுமென்றால் நான் ஒரு மந்திர உபதேசம் செய்கிறேன். அந்த மந்திரத்தை எப்பொழுதுமே உன் மனதில் வைத்துக்கொண்டு உச்சரித்துக் கொண்டே இரு என்று கூறினாராம் துறவி. அந்த மந்திரத்தை எப்பொழுதுமே மறக்காதே. உன் வாழ்வில் எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் வருகிறதோ, மனம் கவலையாக இருக்கும்படி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, வேதனையாக இருக்கிறாயோ, அப்பொழுதெல்லாம் அந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இரு என்று கூறினாராம் துறவி. அந்த மந்திர சொல் என்னவென்றால், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூறினாராம் துறவி. மேலும் இதை தெளிவாக நீ புரிந்து கொள்வதற்கு நான் ஒரு சிறிய கதையை கூறுகிறேன், கேள் மகனே என்று கதையை கூற ஆரம்பித்தாராம் அந்த துறவி. ஒரு ஊரில் ஒரு வயதான முதியவரும் அவருடைய மகனும் அழகான ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தனர். அவர்களிடம் ஒரு குதிரை வண்டி இருந்தது. அவர்களுடைய வேலை என்னவென்றால், அந்த குதிரை வண்டியில் அந்த ஊர் மக்களை ஏற்றிக்கொண்டு போகும் இடத்திற்கு அனுப்பி வைப்பதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு வேலையாகவே இருந்து வந்தது. அந்த வேலைதான் அவருடைய அன்றாட வேலையாக செய்து வந்தார் அந்த முதியவர். அவருடைய மகனோ தன் தந்தையின் நிலையை பார்த்தும் எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் வீட்டிலிருந்து அந்த குதிரையை கவனித்து கொண்டும் குதிரைக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டும் அந்த வீட்டிலேயே வாழ்ந்து வந்தான் அவனுடைய மகன். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் குதிரை காணாமல் போய்விட்டது. குதிரையை காணவில்லையே என்ற பதட்டத்தோடு அந்த மகன் தன்னுடைய தந்தையிடம் வந்து, தந்தையே, குதிரை காணாமல் போய்விட்டது, எங்கு போய்விட்டதே என்று தெரியவில்லை என்று கூறினானாம் பதட்டத்தோடு. ஆனால் அந்த முதியவர் அமைதியாக, மகனை மீண்டும் ஒரு புறை போய் தேடிப்பார், குதிரை கண்டிப்பாக இருக்கும் என்று அமைதியாக சொன்னாராம் முதியவர். அந்த சமயம் பக்கத்து ஊருக்கு பயணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த ஊர் மக்கள் சிலர் முதியவரை நோக்கி வந்தனர். அப்பொழுது குதிரை காணவில்லை என்ற செய்தியை கேட்டு அவர்களும் மிகவும் வருத்தம் அடைந்தனர். முதியவருக்கு என்ன செய்வது, ஏது செய்வது என்று பல யோசனைகளை கூறினர் அந்த ஊர் மக்கள். அப்பொழுது அந்த ஊர் மக்கள் அந்த முதியவரை பார்த்து, முதியவரே, உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்க கூடாது. அந்த குதிரைதான் உங்கள் வாழ்வுக்கே ஆதாரமாக இருந்து வந்தது. ஆனால் அதுவும் இப்பொழுது தொலைந்து விட்டதே என்று ஆதங்கத்தோடும் அதிர்ச்சிகரமோடும் அந்த மக்கள் பேசும் பொழுது அந்த முதியவர் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அமைதியாகவே இருந்தார். அந்த முதியவர் முகத்தில் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், கவலையும் இல்லாமல் ஒரு சிறு புன்னகையோடே இருந்தார். அவர் அந்த ஊர் மக்களை பார்த்து, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. குதிரை கிடைத்தால் எனக்கு மிக மிக சந்தோஷம், கிடைக்கவில்லை என்றாலும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று கூறினாராம். இதை பார்த்த அந்த ஊர் மக்கள், என்ன முதியவர் இப்படி கூறுகிறார் என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முதியவர் மேலும் சொன்னாராம், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று சொன்னாராம் அந்த முதியவர். இதை கேட்ட அந்த ஊர் மக்கள், என்ன முதியவர் இப்படி சொல்கிறார், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறார்களே என்று அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு கலைந்து சென்றனர். 4-5 நாட்கள் ஓடியது. குதிரையும் வந்த பாடில்லை. அந்த சமயம் முதியவர் தன்னுடைய வீட்டின் திண்ணையில் அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த சமயம் குதிரையின் காலடி ஓசை கேட்டது. அவர் சற்று திரும்பி பார்த்தார். காணாமல் போன குதிரை வந்து கொண்டிருந்தது. தன்னுடைய குதிரையோடு சேர்ந்து மற்றும் ஒரு குதிரையும் வந்தது. அந்த குதிரை பார்ப்பதற்கே ரொம்பவே முரட்டுத்தனமாக காட்சியளித்தது. திரும்பி வந்த தன்னுடைய குதிரையை பார்த்து, வா குதிரையே, வந்துவிட்டாயா, இது யார், உன்னுடைய நண்பனா என்று
முகத்தில் எந்த ஒரு ஆர்ப்பார்ப்பும் இல்லாமல் அமைதியாக தன் குதிரையிடம் பேசினார் முதியவர். தொலைந்து போன குதிரை வேறு ஒரு குதிரையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறது என்ற செய்தியை கேட்ட அந்த ஊர் மக்கள் அனைவரும் முதியவரை பார்க்க வந்தனர். முதியவரே, நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான். ஒரு குதிரை இருந்த இடத்தில் இப்பொழுது உங்களிடம் 2 குதிரை இருக்கிறது. நீங்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலிதான் என்று ஊர் மக்கள் அனைவரும் கூறினாராம். அப்பொழுதும் அந்த முதியவர் எந்த ஒரு முகத்தில் ஆச்சரியமும் இல்லாமல் ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் அமைதியாக புன்னகையோடே, இதில் எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று மீண்டும் அதே வார்த்தையை மீண்டும் சொன்னாராம் அந்த முதியவர். மீண்டும் ஊர் மக்கள், என்ன முதியவர் மீண்டும் அதே வார்த்தையை சொல்கிறாரே என்று பேசிக்கொண்டே கலைந்து சென்றனர். முதியவரும் தன்னுடைய வீட்டிற்குள் சென்று விட்டார். 2 நாட்கள் கழிந்தது. முதியவருடைய மகன் புதிதாக வந்த குதிரையின் மேல் சவாரி செய்யலாம் என்று நினைத்து கொண்டு அந்த குதிரையின் மேல் சவாரி செய்து பக்கத்து ஊருக்கு சென்றான். குதிரையை வண்டியில் பூட்டாமல் குதிரை மேலேயே சவாரி செய்யலாம் என்று சவாரி செய்தான் அந்த புது குதிரையின் மேல் அந்த இளைஞன். ஆனால் காட்டில் முரட்டுத்தனமாக அலைந்து கொண்டிருந்த அந்த குதிரையை அடக்க முடியாமல் தவறி கீழே விழுந்தான். கீழே விழுந்ததில் காலும் உடைந்து விட்டது அந்த முதியவரின் மகனுக்கு. இந்த செய்தியை கேட்ட அந்த ஊர் மக்கள் முதியவரிடம் வந்து, என்ன துரதிர்ஷ்டம், புதிய குதிரை வந்து உங்களுடைய ஒரே மகனின் காலை ஒடிந்து விட்டதே, என்ன ஒரு துரதிர்ஷ்டம் நடந்திருக்கிறது என்று ஊர் மக்கள் அனைவரும் அந்த முதியவரிடம் சொன்னார்கள். அப்பொழுதும் அந்த முதியவர் எந்த ஒரு சலனமும் இல்லாமல், என் மகனுக்கு ஏற்பட்ட இந்த விபத்து துரதிர்ஷ்டமால் வந்தது என்று நான் நினைக்கவில்லை, ஏதோ ஒரு காரணத்திற்காக நடந்திருக்கிறது, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று மீண்டும் கூறினாராம். உடனே ஊர் மக்கள், இப்பொழுது தன்னுடைய ஒரே மகனின் காலம் உடைந்திருக்கிறது, இப்பொழுதும் அந்த முதியவர் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறாரே என்று சொல்லிக்கொண்டே கலைந்து சென்றனர். முதியவரும் அவருடைய மகனும் வீட்டிற்குள் சென்றனர். அப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கும் அந்த அரசருக்கும் பக்கத்து ஊரில் இருக்கும் அரசருக்கும் மிகப்பெரிய ஒரு போர் மூண்டது. அப்பொழுது அந்த அரசருக்கு இன்னும் அதிகமாக படைபலம் தேவைப்பட்டது. எனவே ஊரில் உள்ள இளைஞர்கள் அனைவரையும் தன்னுடைய இராணுவத்தில் சேரும்படி கட்டளையிட்டார் அரசர். ஊரில் இருக்கும் அனைத்து வீடுகளிலும் இருக்கும் இளைஞர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். வரவேண்டாம் என்று முடிவு செய்தவர்களையும் கட்டாயமாக அழைத்து வந்தார்கள் இராணுவத்தில் சேர்க்க. அப்பொழுது அந்த அரசவையில் இருக்கும் வீரர்கள் அந்த முதியவரின் வீட்டிற்கும் வந்தனர். அந்த இளைஞனையும் கட்டாயப்படுத்தி அழைத்து செல்லும் பொழுது அப்பொழுதுதான் பார்த்தனர் இளைஞனுக்கு கால் முறிந்திருக்கிறது என்று. இவன் தகுதியுடையவன் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் அந்த இளைஞனை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அந்த இராணுவ படையில் சேர்ந்த அந்த ஊர் இளைஞர்கள் யாருமே ஊர் திரும்பவே இல்லை. அந்த ஊரில் இருக்கும் ஒரே இளைஞனான பெரியவரின் மகன் மட்டும் தப்பி இருந்தான், அவனுடைய கால் உடைந்ததால். அப்பொழுது அந்த ஊர் மக்கள் பெரியவரை பார்த்து சொன்னனர், பரவாயில்லை, அந்த புதிய குதிரை உங்களுக்கு அதிர்ஷ்டகாரமானதுதான், அதனால் கால் உடைந்ததால் உங்களுடைய மகன் காப்பாற்றப்பட்டு விட்டான். என்னுடைய மகன்களெல்லாம் சென்று விட்டனர்கள், நாங்கள் தான் இப்போ துரதிர்ஷ்டசாலிகள் என்று ஊர் மக்கள் சொன்னார்களாம். அப்பொழுதும் அந்த முதியவர் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் நடப்பது அனைத்துமே நன்மைக்கே என்று கூறினாராம். இதை பார்த்த ஊர் மக்கள், ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று அவர்களும் அந்த முடிவுக்கு வந்தனராம். இப்படி சொல்லி கதையை முடித்தாராம் அந்த துறவி அந்த இளைஞனிடம். மகனே, இந்த கதையில் வரும் பெரியவரைப் போல நீ இருக்க முயற்சி செய். அப்படி நீ இருந்தால் உனக்கு எந்த பயமும் வராது. நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு வேலையையும் உன்னால் செய்ய முடியும், வெற்றியை காண முடியும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று கூறினாராம் துறவி. அதே போல நடப்பது எல்லாம் நன்மைக்கே, ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது. எது நடந்தாலும் அதால் சந்தோஷப்படுவதோ அதிகமாக துக்கப்படுவதோ வேதனைப்படுவதோ ஆர்ப்பரிப்பதோ தேவையில்லாத செயல் என்றும் அறிவுரை வழங்கினாராம் துறவி. அந்த துறவி கூறிய கதையும் விளக்கமும் அந்த இளைஞனின் மனதை தெளிய வைத்தது. அந்த துறவியருக்கு நன்றியை சொல்லிவிட்டு அந்த இளைஞன் நம்பிக்கையோடு சென்றானாம்.
இந்த கதையில் வருவது போல் நம் வாழ்விலும் ஏதோ ஒரு நடக்கிறது என்றால் அது இப்பொழுது வேண்டுமானால் கெடுதலாக இருப்பது போல தோற்றமளிக்கலாம். ஆனால் பின்னாளில் அது சிறு நன்மையை ஒளித்து வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இந்த உண்மையை நம் வாழ்நாளில் அனைவருமே ஏதோ ஒரு இடத்தில் உணரத்தான் செய்வோம். இதை புரிந்து கொண்டாலே போதும். எது நடந்தாலும் கவலைப்படாமல், ஆர்ப்பரிக்காமல், சந்தோஷப்படாமல் அமைதியான மனநிலையோடு இருக்கலாம். எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பலாம். சாயிராம் சாயிராம். உன்னால் எப்படி தவறான பாதையிலோ தவறான வழியிலோ செல்ல முடியும்? உன் வாழ்க்கை தடம் புலரும் நேரம் வந்தால் கூட உன்னை மாற்றும் வழியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் கைகளை நன்றாக இறுக பிடித்துக்கொண்டு உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தப் போகிறேன். என் பாதை எப்பொழுதும் தவறாக முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்துமே எனக்கு புரியும். என் கைகளை இறுக பற்றிக்கொள். உனக்காக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே என் கையில்தான் அடங்கி இருக்கிறது. நான் அதை தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்காக கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். நீ வேண்டுவது அனைத்தையும் உன்னுடைய கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது என்னை இறுக பற்றி கொள்ள சொல்கிறேன். எப்பொழுதுமே என் கரங்கள் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பற்றி கொண்டுதான் இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது உனக்கு ஆறுதலாகவும் நானே இருப்பேன். உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன். உன்னுடைய தாயாக தகப்பனாக இருந்து அனைத்துமாக நானாய் இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் நீ அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையை அவர்களுக்காக நீ வாழ முடியாது. அவர்களுக்காக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. எனவே மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நினைப்பதை விட உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனையை வைத்துக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ எண்ண ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட உன்னால் சுயமாக எடுத்து வைக்கவே முடியாது. எனவே உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக கண்களை மூடிக்கொண்டு கவனத்தையெல்லாம் அந்த செயலின் மேலேயே மட்டும் வைத்துவிட்டு என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு அதில் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவாய். உன்னுடைய ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் என் கையில் நான் வைத்திருக்கும் பொழுது எதை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? என் கைகளை இறுக பற்றிக்கொள். அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். சர்வ நிச்சயமாக நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. யார் என்ன நினைக்கிறார்கள் என்று நினைப்பதை விட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய். உன் வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். உன்னை யாராவது நிராகரித்தார்கள் என்றால் கலங்கி விடாதே. ஏனென்றால் உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால், வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால் நீ அதற்காக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நிராகரிப்புகள் தான் நல்ல நிலைமைக்கு உன்னை அழைத்து செல்லும். எல்லோருமே வாழ்க்கையில் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. கண்களை மூடிக்கொண்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் பாதை உனக்கு வெளிச்சமாக இருக்கும். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன்.
நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே, கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய், மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னைப் போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு, பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக் கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து, உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு.